அன்பார்ந்தவர்களே, இறைவன் வறியவர்களுக்கும் உதவிக்கு எவருமற்ற எளியவர்களுக்கும் உற்ற துணையாக இருந்து அவர்களை பாதுகாப்பவர். பிறர் சொல்லால் நாம் காயப்பட்டு தவிக்கும் போது அவர் ஓடி வந்து நம்மை தன் சிறகுகளுக்குள் மறைத்து காக்கின்றார். புனித சூசையப்பர் வணக்க மாதமான இந்த மார்ச் மாதத்தில் அந்த உத்தம தந்தையின் வாழ்வை உற்று நோக்குங்கள். ஏரோது மன்னனின் அதிகாரம் என்னும் வாள் திரு குடும்பத்தை துரத்திய போது ஒரு எளிய தச்சரான சூசியப்பரின் வழியாக இறைவன் அக்குடும்பத்தை வியக்கத்தக்க வகையில் காத்தார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தளரா மனம் கொண்டு ஜெபியுங்கள். நீங்கள் பேச திறமையற்றவராக இருக்கலாம், மற்றவர்களோடு போராட வலிமையற்றவராக இருக்கலாம். ஆனால் உங்கள் சார்பாக போராட அகிலத்தை படைத்தவர் காத்திருக்கிறார். தினமும் ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். ஜெபமாலை எளியவர்களின் கையில் இருக்கும் ஒரு தெய்வீக ஆயுதம். அது வலியவர்களின் கர்வத்தை அடக்கி உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை. அவர் வறியவரை அவர்களின் வாயென்னும் வாளினின்று காக்கின்றார், எளியவரை வலியவரின் கையினின்று மீட்கின்றார். ஜெபிப்போம். எளியோரின் நம்பிக்கையான இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் புனித நாளில் எமது பலவீனங்களோடு உம்மிடம் வருகிறோம். எமது அன்றாட வாழ்வில் எங்களை அநியாயமாக துன்புறுத்துபவர்களின் சொற்களில் இருந்தும் எமது அமைதியை கெடுக்க நினைக்கும் வலியவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்தும் எங்களை காத்தருளும். வாயெனும் வாளினின்று காக்கின்றார் என்ற உமது வாக்குறுதியின்படி எமக்கு எதிராக எழும் பொய் குற்றச்சாட்டுகளை நீக்கி எமது நீதியை நிலைநாட்டும். புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் உமது பாதுகாப்பு வேலி எப்போதும் இருக்கட்டும். ஜெபமாலை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டையும் கனிவுடன் ஏற்று எமக்கு எதிராக எழும் எவ்வித தீய சக்தியும் எம்மை நெருங்காதபடி தடுத்தருளும். உமது கரங்களே எமக்கு என்றென்றும் அரணாக இருக்கட்டும். ஆமீன்.